வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்னைக்கு காலையில இருந்து இந்த ஒரு விஷயம் தான் செம வைரலா போய்கிட்டு இருக்கு. நம்ம டிவிகே லீடர் தளபதி விஜய்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோம் மினிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா Y கேட்டகரி செக்யூரிட்டி அலோ பண்ணிட்டாங்க. அதுக்கான பெர்மிஷன் அபிஷியலா கொடுத்துட்டாங்க. சோ இப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் இருக்கு. இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுகளுக்கு, அண்ட் அதே மாதிரி சமூகத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான, ரொம்ப உயர்ந்த, அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆளுகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அலோ பண்ணுவாங்க. இப்ப நம்ம தளபதிக்கு பாத்தீங்கன்னா Y கேட்டகரி ஆஃப் செக்யூரிட்டி அலோ பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே இது ரொம்ப 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 பெரிய விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா தளபதி விஜய் பாத்தீங்கன்னா பார்ட்டி ஆரம்பிச்சு வெறும் ஒரு வருஷம் தான் ஆச்சு. வெறும் ஒரே வருஷத்துல இந்த அளவுக்கு அபூர்வ வளர்ச்சிங்கிறது உண்மையாலுமே பெரிய வளர்ச்சி தான். ஏன்னா இந்த மாதிரி Y கேட்டகரி ஆஃப் செக்யூரிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மாவெல்லாம் தூக்கி கொடுத்துற மாட்டாங்க. ஓகேவா? சோ இந்த செக்யூரிட்டி என்னதுன்னு கேட்டீங்கன்னா தளபதி கூட இனிமேல் 24x7 கன்னோட ஒரு 10 சோல்ஜர்ஸ், 8ல இருந்து ஒரு 11 சோல்ஜர்ஸ் பாத்தீங்கன்னா 24x7 தளபதி கூட கன்னோட இருக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி தளபதி ஒரு ஆக்டராவே பாத்தீங்கன்னா தளபதியோட பாடி கார்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ரொம்ப செக்யூரா தான் தளபதி இருப்பாரு. ஆனா இனிமேல் பாத்தீங்கன்னா வேறடா தளபதி ரொம்ப செக்யூரா இருக்க போறாரு. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த ஒரு Y கேட்டகரி ஆஃப் செக்யூரிட்டிங்கிறது அலோ பண்ணிட்டாங்க. அண்ட் தளபதிக்கு இந்த ஒரு செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அவர் எந்த பொசிஷனுக்கு வந்துட்டாரு, அவருக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு. சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சர்வே எல்லாமே நடத்தினதுக்கு அப்புறம் அவருக்கு எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு இந்த பொலிட்டிக்கல்ல அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு செக்யூரிட்டிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன்னா சும்மாவெல்லாம் ஒரு ஆக்டர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சுட்டாங்கிறதுக்காக எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. தளபதிக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குடா. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. சோ இன்னும் டீப்பா நிறைய பேசலாம். ஓகே, இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஓகேங்களா? சோ இதான் விஷயம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, மார்ச்ல இருந்து நம்ம தளபதி ஒரு நடைப்பயணம் தமிழ்நாடு முழுக்க போறாருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சோ தளபதி நடைப்பயணம் அவரு பிளான் பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப டீப்பா ரொம்ப பவர்ஃபுல்லா பிளான் போட்டிருக்கிறாரு. சோ அடுத்த வருஷம் 2026ல அவரோட பவருங்கிறது ரொம்ப அதிகமாவே காட்ட போறாரு. ஓகேங்களா? சோ அடுத்த வருஷமே தளபதி ஜெயிச்சிருவாரு, சிஎம் ஆயிருவாரு அப்படிலாம் கிடையாது. பட் மேக்சிமம் அவரோட பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா அவர் காட்டுவாரு. என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா? ஓகேவா? எதிர்க்கட்சியா ஆனா கூட நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா தளபதிக்கு அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. சோ என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், தளபதி விஜய் தமிழ்நாட்டுல சிஎம் ஆகாம சாக மாட்டாரு. அது மட்டும் 100% நடக்கும். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பாருங்க. சோ இதான் ரொம்ப விஷயம். அண்ட் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா முக்கியமா தளபதி பேஸ்டான அப்டேட்ஸ் தான் அதிகமா வரும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஓகே நண்பா, எல்லாரும் சேஃபா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். பாய்.